தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு 102 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு அமைப்பு. அவங்க வந்து வருடம் அவங்களோட ஒரு 9 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு அமைப்பு தான் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர். வருடம் அவங்க கடந்த 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் 10 முதல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவார்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஊக்குவிக்கிறாங்க. ஒரு நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 1991-92 எக்ஸ்போர்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்போ நம்மளோட அந்நிய செலாவணி சில வாரங்களுக்கு மட்டுமே இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. அந்த அளவுக்கு குரூஷியலானது அந்நிய செலாவணி. அந்த அந்நிய செலாவணி ஈட்டுறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப அவசியம். அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டமாக இந்த தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது. அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு அமைப்பே இப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸை ஊக்குவிக்கிறாங்கன்னா ஒரு அரசு நினைச்சா கண்டிப்பாக இன்னும் பல மடங்கு பல ஆயிரக்கணக்கான எக்ஸ்போர்ட்டர்ஸை உருவாக்க முடியும், உருவாக்கி அந்நிய செலாவணி ஈட்ட முடியும். அது நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அரசு வந்து தமிழக அரசாங்கம் போதிய அளவில் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸை ஊக்குவிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தென் தமிழகத்தில் அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் இது வரைக்கும் கண்டிப்பாக இல்லை. குறிப்பா நீங்க மேடையில பேசும்போது கூட நீங்க தாவேக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் நான் அதுக்காக உறுதுணையா இருப்பேன் அப்படிங்கிற சொன்னீங்க. எந்த அளவுக்கு நீங்க அப்படி இருப்பீங்க? கண்டிப்பாக வந்து அதுக்கான எங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும்னா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார்லாம் இன்னும் அமைக்கவே இல்லை. மதுரை ஏர்போர்ட் இன்னும் கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டாக அறிவிக்காமல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நியரஸ்ட் ஏர்போர்ட் தூத்துக்குடி இல்லைனா திருச்சி தான் போக வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்குது. ஒரு ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியமே இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் இருக்குது. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் போர்ட் ஒன்று கண்டிப்பாக அமைக்கலாம். எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் செலெக்ஷன், அவங்களுக்கு மார்க்கெட்டு, லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ஸ், அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு தொழில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 10 பேர் 15 பேரை எம்ப்ளாய் பண்ணி ஒரு தொழில் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணுறது வந்து உண்மையிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஆர்வம் இருந்தாலும் அவங்களுக்கு போதிய சப்போர்ட், கைடன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தேவை. அதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் போர்ட், ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது நாங்கள் கண்டிப்பாக அமைப்போம். எந்த அரசாங்கம் வந்தாலும் தென் தமிழகம் புறக்கணிச்சுட்டு வரதா தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து இப்போ உங்க தேர்தல் அறிக்கையில் அது குறித்து இது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இருக்கும். தென் தமிழகம் குறிப்பாக தென் தமிழகம் பற்றி கேட்டுறீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான சேர்ந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கான தேர்தல் அறிக்கையாக அது இருக்கும். சார் 18ஆம் தேதி ஈரோட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் பெர்மிஷன் கன்ஃபார்ம் ஆகல, வர்றாரா, என்ன பிளான்? அது கண்டிப்பாக நடக்கும். செங்கோட்டையன் அதை பற்றி சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இருக்கும். அதிமுக இருந்து வேற யாரும் வர மாதிரி இருக்காங்க சார்? ஏன்னா நிறைய பொறுத்திருந்து பாருங்க, வர்றாங்க, பொறுத்திருந்து பாருங்கள். இந்த கேள்வி கூட வரதா இல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, அவ்வளவுதான். சார், இப்போ எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சிருக்கு. தாவேக கூட்டணி வர கட்சியில அமைப்பீங்க. ஆனா இதுவரை எந்த கட்சியும் தாவேகாவோட கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல. நீங்க அரசியல் கட்சியை வந்து அவ்வளவு லேசா எடை போடாதீங்க. அவங்களுக்கு தெரியும் எப்போ வரணும், எப்போ எந்த கட்சியோட சேரணுங்கிறது. அதனால கண்டிப்பா அவங்க வந்து உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்பாங்க. அது நேற்று எங்க இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் அவர் சொல்லிட்டார். செங்கோட்டை இப்பதான் வந்திருக்காரு, முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. கூட்டணி பேசுறதுக்கு எல்லாமே கூட்டணி காலமா வந்து விஜய் கூட எடுத்தவங்க முக்கியத்துவம் கொடுக்கலான்ற மாதிரி அப்படிலாம் எந்த கருத்தும் இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு குழு அமைக்கப்படும். பிஜேபியோட கண்டிப்பா கூட்டணி அமைக்க போறதா சமூக ஊடகங்கள்லாம் வைரலா பிஜேபி கூட கூட்டணியா? யாரு அப்படி சொல்றா? சமூக வைரலா வந்து நீ அவங்களே கேளுங்க. எங்க நிலைப்பாடுல வந்து நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எங்க கொள்கை எதிரியோட எந்த காலத்திலும் கூட்டணியோ மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவுமே இருக்காது. தேங்க்யூ.